இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நிக்கதேமுவுடன் இயேசுவினுடைய உரையாடல் தொடர்கிறது. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 7-15 முடிய இயேசு ஆண்டவர் அவரை பார்த்து பேசும்போது, காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும். ஆண்டவர் இயேசு தூய ஆவியானவரை பற்றி நிக்கதேமுவிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். தூய ஆவியின் வழியாக கடவுளுடைய மகனாக மகளாக பிறக்கின்ற திருமுழுக்கை குறித்து பேசுகிற பகுதி இது. தூய ஆவியின் ஆற்றல் எல்லாருக்கும், விரும்புகிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு வருகிறவர்களுக்கு திருமுழுக்கு கிடைக்கிறது. நம்புகின்றவர்களுக்கு விண்ணக வாழ்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. நம்பிக்கையோடு வாழ்பவர்களுக்கு. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லை. எங்களுக்கு தெரிந்ததை பற்றி பேசுகிறோம், கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம், எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். அடுத்து தொடர்கிறது, மண்ணுலகை சார்ந்தவை பற்றி பேசும் பொழுதே உங்களுக்கு புரியவில்லையே, விண்ணுலகை சார்ந்தவை பற்றி பேசினால் உங்களுக்கு எப்படி புரியும்? இந்த உலகத்துல நமக்கு பல காரியங்களை பற்றி நம்ம பேசுறோம். அதற்கான உதாரணங்கள் இருக்கின்றன. எது தொடக்கம் எது முடிவு என்று நமக்கு தெரியும். எந்த காரியம் இந்த உலகை சார்ந்த காரியம் தொடங்கினாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு. இந்த உலகை சார்ந்த இயல்புகளுக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு அழிவு உண்டு. முடிவு உண்டு, அழிவு உண்டு. இந்த காரியத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. டாக்டர்களுக்கு ஏன்டா இந்த நோய் வந்துச்சுன்னு தெரியறதில்லை. நிறைய படிச்சிருப்பாங்க, குடும்பத்துல ஏன் இப்படி பிரச்சனை வருது புரியறதில்லை. ஏன் எனக்கு தோல்வி, ஏன் எனக்கு தளர்ச்சி, ஏன் எனக்கு வெற்றி பெற முடியல, நன்மையையே சாதிக்க முடியல, பெற்றுக்கொள்ள முடியல, நிறைய பிரச்சனை மனிதனுக்கு. மண்ணுலகை சார்ந்தவை பற்றி பேசும் பொழுதே, அனுபவிக்கும் பொழுதே அதனுடைய முடிவுகள் நமக்கு தெரிவதில்லை. அது ஒரு முடிவு வந்து விடுகிறது, ஒரு அழிவு வருகிறது, அப்படி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு தூய ஆவியை பற்றி பேசுகிறார். எங்கிருந்து வருகிறது என்றோ எங்கே செல்கிறது என்றோ தெரியாது. அதனுடைய அகரமும் நகரமும் நானே என்று சொல்லுகிறார் இல்லையா? அதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அது விண்ணக வாழ்வை சார்ந்தது. அதற்கு என்ன தேவை? புரிந்து கொள்வதை விட நம்புவது தேவை, நம்பிக்கை தேவை. நம்பிக்கையுடைய, விண்ணகத்தை சார்ந்த நம்பிக்கையுடைய, இயேசுவை சார்ந்த நம்பிக்கையில் இருக்கின்ற காரியங்கள் எதுவும் ஒரு முடிவு வராது, ஒரு அழிவு வராது. அது நிரந்தரமானது. ஆகையினால் இயேசு நிக்கதேமுவிடம் கொடுக்கிற அழைப்பு எதற்கு? கடவுள் மீது நம்புங்கள். நான் விண்ணுலகை சார்ந்தவை பற்றி பேசுகிறேன் இல்லையா, என்னை நம்புங்கள். நமக்கு நம்பிக்கை இல்லை. அதனால கிறிஸ்தவர்களாயிருந்தும் பல தோல்வி, சோதனைகளை நம்மால சமாளிக்க முடியல. காரணம் என்ன? நம்பிக்கை இல்லை. கழுத்துல சிலுவை இருக்குது, சிலுவை இருக்கிற கோவிலுக்கு நம்ம போறோம், ஆனா நமக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் தோல்வியை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, சோதனைகளை நம்மால் சந்திக்க முடிவதில்லை. எவ்வளவு துன்பங்கள் மத்தியிலும் இயேசுவின் மீது நாம் நம்பிக்கையோடு பயணிக்க நம்மால் முடிவதில்லை. காரணம் நம்பிக்கையின்மை. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருமகன் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு வருகின்ற எல்லா உண்மைகளையும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு ஆவியின் ஆற்றலை, வழிநடத்துதலை, வரங்களை தருவீராக. இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென்.
ஆமென்.